தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலம். ஆவணப்படம் வெளியிட்டும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தியும் விஜய் முதல் கையெழுத்து இயக்கம் துவக்கம். இன்றைய பொதுக்கூட்டத்தில் விஜய் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் 10 பேருக்கு தலைமைச் செயலகத்தில் நடந்த விழாவில் பொற்கிழியாக தலா ரூபாய் 1 லட்சம் பரிசுத் தொகை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பள்ளிகளில் சாதி பாகுபாட்டை ஊக்குவிக்கும் ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில காவல் கமிஷன் பரிந்துரை. தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு குழந்தைகளை சரியான பாதையில் வழிநடத்துவதில் முக்கிய பொறுப்புள்ளது எனவும் கருத்து. கூட்டணி கணக்குகள் செல்லாது, மக்கள் ஆதரவுதான் முக்கியம். வருகிற 2026 தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி விழாவில் தமிழில் பேசுவேன், பிரசாந்த் கிஷோர் உறுதி. அமெரிக்காவில் புதிதாக குடியேறுபவர்களுக்கு புதிய கோல்டு கார்டு திட்டத்தை அறிமுகம் செய்தார் அதிபர் டிரம்ப். பண்ணையார்கள் தலைவர்களாக இருந்த காலம் போய் தற்போது தலைவர்கள் பண்ணையார்களாக இருக்கும் காலம் வந்துவிட்டது. தாவேகா கூட்டத்தில் விஜய் பேச்சு. எல்கேஜி யுகேஜி மாணவர்களின் சண்டை போல் இருக்கிறது மத்திய மாநில அரசுகளின் விளையாட்டு எனவும் விமர்சனம். பொய் பிரச்சாரங்களை புறம் தள்ளி கொள்கையில் உறுதியாக இருப்போம் எனவும் விஜய் உறுதி. தமிழகத்திற்கான லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பது பொருத்தமற்றது. தமிழகத்திற்கு 13 தொகுதிகள் அதிகரித்து 52 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபாலசாமி தகவல். பெரியாரையும் சமூக சீர்திருத்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஊழல்வாதிகள் கைகளில் இருக்கிறது என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அடுத்த ஆண்டு இங்கே உள்ள பலரும் எம்எல்ஏவாக போகிறார்கள். தமிழகத்தில் ஊழல், வகுப்புவாதம், குடும்ப அரசியல் ஆகிய 3ஐயும் ஒழிப்போம் என விஜய் உறுதி.